ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். மகர ராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு அற்புதமான காலம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலம் வந்திருக்கு. வாராத வந்த மாமணி போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்திருக்குது இப்போ இந்த ஒரு நல்ல காலம். குரு லக்னத்துக்கு 7ல் வந்து உட்காருது, உங்களுடைய மகர ராசிக்கு 7ல் வந்து உட்காருது. அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவாக செய்யும். கல்யாணத்தை உடனடியாக நடத்தி கொடுக்கும். வீட்டில் ஒரு சுபகாரியத்தை நடத்தி கொடுக்கும். தொழில் ஏதாவது ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உடனடியாக நடத்தி கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்பை உடனடியாக நடத்தி கொடுக்கும். இந்த இடத்துல ஏற்கனவே ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த குருவுடைய ஒரு அற்புதமான தன்மை. உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இதுலேருந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலம் ஒன்று வந்திருக்கும். அது மறுபடியும் இப்போ வருது, இப்போ வந்திருக்கு. கடந்த 2 வருஷங்களாக வந்து உங்களுக்கு குரு வந்து ஒரு சாதகமான இடத்துல இல்லாமலும், அது எந்த விதமான சாதகத்தை செய்ய முடியாமலும், எல்லா விஷயமும் கைகூடி வரும் ஆனால் கெட்டு போயிடும். வீட்டிலையே சும்மா உட்கார்ந்துருக்க வைக்கும். வேலை கொடுக்காது, வருமானத்தை கொடுக்காது, ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்து வச்சுருந்தது இல்லையா, அதெல்லாம் இனிமேல் மாறும். இவ்வளவு நாள் வீட்டில் அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு இல்லைன்னா எங்கேயும் வீட்டிலையே இருக்கிறதுக்கு எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருப்போம். இப்போ கொஞ்சம் புது துணி போடுவோம், நல்ல துணி போடுவோம், 4 பேர் கூட போய் சேர்ந்து பேசுவோம், பழகுவோம். ரொம்ப சகஜமாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். ஏன்னா இந்த காலம் அப்படியே மாறும். உங்களுடைய மனோநிலை மாறும், சூழ்நிலைகள் மாறும், உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் மாறுவாங்க, புது புது நபர்கள் வருவாங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் வாய்ப்புகளையும் அற்புதங்களையும் மாற்றி தருவாங்க. உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய வருஷம் எதுன்னு கேட்டால் இப்போ தான். இந்த 12 மாதத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே மாறிடும். அவ்வளோ அற்புதமான ஒரு நேரம். குரு மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். உங்களுடைய விருப்பங்கள் என்னென்ன அப்படின்னு பட்டியல் போடுங்க. அந்த விருப்பங்களை தான் நிறைவேறுதான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடனடியாக செக் சரியாக போகும். அதே போல் குரு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ல் சனி இருக்குது. அதனால் உங்களுடைய எதிரிகள் வந்து அழிஞ்சு போவாங்க. உங்களுடைய முயற்சிகள், பெருமுயற்சிகள் எல்லாமே வந்து இப்போ கூடி வரக்கூடிய நேரம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முயற்சிகள் ஒவ்வொன்றும் கை கூடும். அந்த கை கூடுறத குரு வேற பார்த்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவார், புஷ் பண்ணுவார், அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். இதன் மூலமாக உங்களுக்கு இது அடுத்த கட்டத்தை நோக்கி தான் நகரும். வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. சரி, யார் யாருக்கு நகரும்? இந்த வருஷம் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்னா திருமணம் கண்டிப்பாக நடந்துடும். ஆனால் குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். குழந்தை உடனடியாக கிடைக்காது. இதே நீங்கள் 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த முறை கண்டிப்பாக இருந்து 2வது குழந்தை கிடைக்கும். அது ஒரு பெண் குழந்தையாக கிடைக்கும். உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்க, அண்ணனுக்கோ தம்பிக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அண்ணனுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. தாய்மாமாவுக்கு சூப்பராக இருக்கும். தாய்மாமாவுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தீரும். வாய் மட்டும் கொஞ்சம் ஓவராக பேசாமல் இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது, நம்ம பிரச்சனையை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்ந்துடும். 8ஆம் இடத்துல கேது இருக்குது. இப்போ இருக்கிற குரு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலி, முதுகு வலி, அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன், அப்புறம் கழிவு போகக்கூடிய மலம் போகக்கூடிய இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். வாயு தொந்தரவுகள் தீரும். உடம்புல வாய்வு பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, நெஞ்ச குத்தக்கூடியது, இதெல்லாம் இப்போ தீர்ந்து உங்களுக்கு நிஜமாவே ஒரு சுகமான காலமாக அமையக்கூடியதாக இது அமையும். இது யார் யாருக்கு நன்மை செய்யும்? உணவு விடுதி வச்சிருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவங்களுடைய மகளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒன்று, இவருக்கு தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அவங்களுடைய மகள் அல்லது சகோதரிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
உணவுப் பொருட்களை வீட்டிலேயே தயாரித்து வெளியே கொண்டு போய் விற்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம், எப்போவுமே இல்லாத அளவுக்கு இப்போ ஆர்டர் கிடைக்கும். இல்லைன்னா அது சம்மந்தமான ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த டைம் தான் சூப்பரான நேரம். உரம் வியாபாரம் விலை ஏறும், அதன் மூலியமாக கொஞ்சம் வியாபாரம் டல்லாகும். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு அந்த உரத்துடைய சப்ளையும் ப்ளஸ் டிமாண்டும் வந்து ஒரே மாதிரி போயிடும். என்னன்னாலும் சரி, அதன் மூலமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். உணவுப் பொருள் வந்து 100% லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடியது. எண்ணெய் வியாபாரம் அதுவும் சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அதுவும் சூப்பராக இருக்கும். ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களது சூப்பராக இருக்கும். எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சூப்பராக இருக்கும். கழிவுப் பொருட்கள் ஏதாவது வாங்கி வைக்கிறீங்க, ஸ்கிராப் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்க, பழைய இரும்பு, இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்க போகுது. இரும்பு வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். இரும்பு, லேத்து, அப்புறம் இரும்பு உருக்காலை வச்சுருக்கிறவங்க, இந்த கம்பிகள் தயாரிக்கிறவங்க, பட்டா தயாரிக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதே போல் ஹார்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, இந்த இரும்பு பொருட்களை விற்கிறவங்க, இவங்களுக்கும் இந்த காலம் ஒரு சூப்பரான பொன்னான காலம். அவங்களுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில் மட்டும் சிக்கல் வரும். ஆனால் உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். தோல் பொருள் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செருப்பு, ஷூ, அப்புறம் வந்து பேகு, இந்த மாதிரி தோல் பொருள் செய்கிறவங்களுக்கு ஆன்லைன் வியாபாரம் சூப்பராக போகும். விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். தண்ணியில் எந்த பிரச்சனையும் வராது. மகர ராசியில் பிறந்து இவங்களுக்கு விவசாயம் அட்டகாசமாக வரப்போகுது இந்த வருஷம். கட்டிட வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரிக்கல், பிளம்பர், அப்புறம் வந்து பூச்சி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான ஒரு வருஷமாக இருக்க போகுது. நிறைய ஆர்டர்ஸ் வரும். வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க தான் கிடைக்காம நீங்கள் கொஞ்சம் தடுமாற போகிறீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பட் இருந்தாலும் அதுவும் மேனேஜ் பண்ணி நிறைய ஆர்டரை முடித்து இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய ஆர்டர் கிடைக்கும். வேலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். லீவு போடாமல் வேலை செய்கிற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். மர வியாபாரம், மண் வியாபாரம், இது ரெண்டு செய்கிறவங்க, மரம் தச்சு இது சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க, ரீப்பர் விற்கிறவங்க, மரத்தை வந்து பெரிய அளவில் அறுத்து கொண்டு வர்றவங்க, இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதை கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இப்போ மாதிரி ஒரு காலமே வந்து அமையாது. அவ்வளோ அட்டகாசமான காலம். மண் வியாபாரம், சவுடு வியாபாரம், எம்சாண்டு, அப்புறம் வந்து ஜல்லி, இந்த மாதிரியெல்லாம் விற்கிறவங்களுக்கும் இந்த காலம் சூப்பராக இருக்கும். கடினமான வேலைகள், கடினமான பொருட்கள், இதை ஒட்டி இருக்காங்க பார்த்தீங்களா மகர ராசியில், இவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுது. அதே போல் கீழ்மட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். வருமானம் நல்ல விதமாக வரும். அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை சார்ந்து இல்லாமல் வேறு எங்கேயாவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா மட்டும் சிலர் வந்து பேங்கிங்கில் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்கிறதுனால கொஞ்சம் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய மகள்களுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சகோதரிகள் வாழ்விலையும் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அது வந்து ஒரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் ஓரளவுக்கு சீராகி அது சரியாக போயிடும். ஐடியில் வேலை செய்கிறவங்க ஓகே, அவங்களுக்கு வந்து வேலை தான் மாறணும்னு நினச்சா மாறிக்கலாம். இப்போ வெளிநாடு எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க, உடனடியாக அமையாது. அதே நேரம் வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வீடு மாற்றலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது தண்ணி சம்மந்தப்பட்ட, அதாவது தண்ணி போர் போடுறது, தண்ணி தொட்டி கட்டுறது, உங்களுடைய சாக்கடையை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் சாக்கடை புதுசாக கட்டுறது, வாட்டர் பைப்லைன் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயத்தை ஒட்டி நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் ரிப்பேர் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ அது நடக்கும். அதனால் ஏற்படக்கூடிய, அதாவது அது சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமான ஒரு வாய்ப்பு அமையும். அதே போல் அரசியலில் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த காலம்தான் ஒரு அருமையான காலம். ஜனவசியம் கூடும் காலம் அப்படின்னு சொல்லலாம். மக்களுடைய ஆதரவு அமோகமாக பெருகும். அரசியலில் இருக்கிறவங்க, அரசியல்வாதி கூட இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் ஒரு சூப்பரான காலம். ஒரு பெரிய அளவில் பேரு, புகழ், பணம், அதிகாரம் எல்லாத்தையும் சம்பாதிச்ச முடியும். மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பகுதி முட்டு, முழங்கால், பாதம், இந்த ஏரியாவில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெண்கள் வகையில் எந்த சிக்கலும் கிடையாது. மகர ராசி பெண்களுக்கு இந்த காலம் ரொம்ப அற்புதமான காலம். படிக்கிறவங்களாக இருந்தால் சூப்பராக மார்க் வாங்குவாங்க. வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. திடீர்னு எல்லா நன்மைகளும் நடக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத வகையில் எல்லாமே நடக்கும்.
நீங்கள் சுமாராக படிக்கிறவங்களா இருந்தால் கூட இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு டீச்சர் கிடைப்பாங்க. அந்த டீச்சர் வந்து ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு இவ்வளவு ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய மனோபாவம் இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகும். லைஃபே வந்து ரொம்ப ஈஸியாக போகும். லைஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக போகும். இந்த மாதிரி ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழித்து தான் வரும். 10-12 வருஷம் கழித்து தான் வரும். ஸோ காலத்தை பயன்படுத்திக்கிங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது நெருக்கடியான சிக்கலான கொஞ்சம் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் கை கூடி வர நேரத்தை தவறி போகுது அப்படின்னா அங்கே உங்ககிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா முஸ்லீம் மசூதியில் போய் ஒரு முறை மந்திரிச்சிக்கிங்க. அப்புறம் தாயத்து கட்டிக்கிங்க. அதே போல் முனியப்பன் கோயில் இல்லைன்னா வேறு ஏதாவது கிராம தேவதைகள் உக்ர தேவதைகள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து மந்திரம் போட்டு மந்திரிச்சு வேப்பிலை வச்சு மந்திரிக்கணும். வேப்பிலை கொண்டு போய் கொடுங்க. வேப்பிலை வச்சு மந்திரிச்சு ஒரு எலுமிச்சம்பழமும் கொடுத்தீங்கன்னா அதை மந்திரிச்சு கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிங்க. இதுவே உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்துரும். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது செய்யணும்னா தெருவோர விலங்குகளுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க. ரோட்டோரத்தில் படுத்திருக்கிறவங்களுக்கு ஒரு போர்வையோ ஒரு செருப்போ வாங்கி கொடுங்க. இதுவே போதுமானது. தெய்வ பக்தியும் மனித உதவியுமே உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் வேணும் இல்லைங்களா? அதுக்கு ரொம்ப சரியான நாள் எந்த நாளை சொல்லணும் அப்படின்னா அமாவாசைக்கு முடிஞ்சு 3வது நாளான திருதியை திதியும் சதய நட்சத்திரமும் கூடிய அந்த நாளில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைங்கிறது நொடி பொழுதில் விலகி உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக மாறுறத கண்கூட நீங்கள் பார்க்க முடியும். கும்பராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? சூப்பரான இருக்குது. எங்கெங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவான விஷயத்த முதல்ல பார்ப்போம். தொழில் ரீதியான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஏதாவது வண்டி வாகனம் முதலீடு செய்யறது, தங்கம் வாங்கிறது, கடன் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிறுக சிறுக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய பணம் வராது, ஆனால் சின்ன சின்னதாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். இதோட சேர்த்து வேற என்ன பாசிட்டிவ் அப்படின்னா தாயின் வழியில் ஒரு ஆதரவு கிடைக்கும், தந்தையின் வழியில் ஒரு ஆதரவு கிடைக்கும். மிகப்பெரிய ஆதரவாக அதெல்லாம் அமையும். அப்பாவோ அம்மாவோ உதவி செய்வாங்க, நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பாங்க, ஏகப்பட்ட நன்மைகளை உருவாக்கி தருவாங்க. இங்க சிக்கலுக்குரிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவர் கணவன் தான். நேரம் சரியில்லை. ஒன்று கணவனோட சேர்ந்து வாழ முடியாது, அப்படி இல்லைன்னா கணவர் உங்க கூட இருக்க முடியாம தொழில் ரீதியாகவோ கருத்து வேறுபாடு காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவர் உங்களை விட்டு விலகுவதற்கோ இல்லை வந்து வெளியூரில் போய் இருப்பதற்கோ வாய்ப்பு வந்துடும். பேச்சில் கவனம் இருக்கணும். தப்பான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் பேசக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்க பார்க்கணும். பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்துல சனி இருக்குது. சனியே வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைக்குரிய எல்லா வார்த்தைகளையும் வெளியே கொட்டி பிரச்சனையை இழுத்து விட்டுரும். அது நாம் சரி பண்ணணும்னு நினச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது. 7ஆம் இடத்துல கேது. குடும்பத்தில் பிரச்சனை, பார்ட்னருக்குள்ள பிரச்சனை. சில நேரம் பார்ட்னர் யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கி விடும். ஏதோ நம்ம மேலே அன்பு இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரின்னு ஏற்றுட்டு போவாங்க. நம்ம மேலே அன்பு இல்லாதவங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி கொடுத்துருவாங்க. லக்னத்திலே இருக்கக்கூடிய ராகு மனசை அமைதியாக இருக்க விடாது. எப்போ பார்த்தாலும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தீவிரமான சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு நிலையான எண்ணங்கள் இருக்காது. அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி இப்படி ஏதோ ஒன்று ஓடும். இந்த குரு பெயர்ச்சி என்ன செஞ்சு இதெல்லாத்தையும் சரி பண்ணுமா அப்படின்னா ஆமாம், சரி பண்ணும். கணவருடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு மற்றும் பிரிவு சிக்கல்கள், திருமணம் வந்து அமையாமல் இருக்கிறது, திருமணம் தாமதமாகி போய்கிட்டே இருக்கிறது, இப்படிங்கிற இந்த விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். திருமணம் இப்போதைக்கு நடக்குமானா உண்மையில் இந்த ஒரு வருஷத்துக்கு திருமணம் நடக்காது. 2027க்கு தான் வந்து உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு. காத்துட்ருங்க. ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஒரு திருமணம் கொடுக்குது அப்படின்னா அது திருமணத்தை கொடுத்துட்டு அது உங்கள் வாழ்க்கையவே கெடுக்கும். ஏண்டா திருமணம் பண்ணோன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாகவோ காலமாகவோ மாறிவிடும். இல்லை அந்த நபரே அப்படி மாறிவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து குடும்பத்தில் ஒரு உறவு வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்காது. அப்படியே இருந்தாலும் பிரித்து வைக்கும். பண விஷயத்தில் பெரிய அளவில் தொல்லை பண்ணாது. எப்படி பார்த்தாலும் அந்த பண வரவை வந்து சிறுகவாது கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வர்ற பணத்தை உங்கள் கையில் வச்சுக்க விடாது. யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிடுவாங்க, இல்லை யாராவதுக்கு நீங்களே கொடுத்துருவீங்க. கடன் வாங்கியிருந்தால் கடன் அடைப்பீங்க. இப்படி ஏதோ ஒன்று மொத்தத்தில் காசு கையில் தங்காது. அதே சமயம் காசு வந்துக்கிட்டே இருக்கும். சிறுகவாது வரும்.
கடன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் வாங்கலாம், கேட்ட உடனே கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கடன், வீடு வாங்குறதுக்கு கடன், இல்லை சும்மா செலவுக்கு வேணும்னாலும் கூட கடன் கிடைச்சிரும். ஆனால் மறுபடியும் கடனை நீங்கள் தான் அடைப்பீங்க. அதில் கவனமாக இருங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு வம்பு, வழக்கு, கடன், எதிரி இது போன்ற விஷயங்களை உருவாக்கி கொடுப்பாரு. பெரும்பாலும் வரக்கூடிய நோய் எல்லாம் வந்து உங்களுக்கு நீர் சார்ந்த நோய்களாக, சுவாச கோளாறு, சளி பிடிக்கிறது, உடம்புல எங்கேயாவது நீர் கோத்துக்கிறது, முட்டி வலி வர்றது, கால் வலி வர்றது, கணுக்கால் கால் வலி வர்றது, இல்லைன்னா கால் வீங்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண் ஒரு முறை செக் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் கண் பார்வை செக் பண்ணிக்கிங்க. இப்போ அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மேலே சொன்ன எல்லா நோயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். அதுக்கு வைத்தியம் தேவைப்படும். அந்த வைத்தியத்தை நீங்கள் போய் பார்த்து சரியான டாக்டரை பார்த்தீங்கன்னாலே போதும். முக்கால்வாசி பிரச்சனை வந்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்ந்துடும். வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை கடன் வாங்கி வாங்கணும் அப்படின்ற மாதிரினா வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து கடன் வாங்கியே தீரணுங்கிறது இப்போது காலத்தின் கட்டாயம். அந்த கடனை எதுக்காக வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை உங்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல் அந்த கடனை உருவாக்கிக்கிங்க. ஒன்று தங்கம் வாங்கிக்கிங்க, இல்லை வீடு வாங்கிக்கிங்க, இல்லைன்னா மனை வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வாங்கி நீங்கள் உங்களுடைய கடன் உருவாகக்கூடிய விஷயத்தை தடுக்காமலும், அதே சமயம் அந்த கடன் ஒரு நல்ல கடனாக மாறி உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போகும். தாய் தந்தையருடைய உடலில் வந்து உடல் நலத்தில் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அவங்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இதோடு சேர்த்து எந்தெந்த தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டைலரிங் தொழில் நல்லா இருக்கும், ஜோதிடம் தொழில் நல்லா இருக்கும், ஆன்மீகம் நல்லா இருக்கும், மாந்திரீகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும், புரோகிதம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆசிரியர் தொழில் சொல்லி கொடுக்குறவங்க, அதுவும் சில மறைமுக கல்வி அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓஹோன்னு வருவாங்க. இந்த வருஷம் ஒரு விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க, சட்டத்தில் இருக்கிறவங்க, சட்டத்தில் நீதிபதியாக இருக்கிறவங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகளில் போய் பஞ்சாயத்து பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம். எல்லா பிரச்சனையிலையும் வந்து அவங்க ஸ்திரம்பட கையாண்டு தன்னுடைய பேரையும் புகழும் நிலைநாட்டிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகும். விமானத்துறை கொஞ்சம் முடக்கமாக தான் போகும், கொஞ்சம் லேட்டாகும். இது வந்து சரியாகி எல்லாம் நடக்கிறதுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே விமானத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு நல்லதொரு அற்புதமான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ மாறும். விண்வெளித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். விண்வெளித்துறை சம்மந்தப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறவங்க, ராக்கெட் தயாரிக்கிறவங்க, அதில் சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சில லேக் இருந்து தான் வரும். பெரும்பாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. பர்சனலான குடும்பம் சார்ந்து காதல் சார்ந்த விஷயங்களில் தான் எல்லா பிரச்சனையும் வரும். காதலில் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாமல் அனாவசியமான சிக்கல்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. தேவையில்லாத பேச்சு பேசி அந்த காதலை வந்து உடச்சி விட்டுறாதீங்க. அப்புறம் உளவுத்துறை, மனவியல், அதாவது சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்லக்கூடிய மனவியல் துறை, அப்புறம் பாதுகாப்புத்துறை, தீயணைப்புத்துறை, போலீஸு, சிறைச்சாலை, இதை ஒட்டி இருக்கிறவக்கூடிய எல்லாருடைய தொழிலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உள்ளே இருக்கக்கூடியவங்களே வந்து கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை தவிர்க்கவே முடியாது. யார் நமக்கு வந்து வேலையை வந்து ஈஸி பண்ணி கொடுக்கணுமோ அவங்கெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களுக்காக உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இருக்கிற இடம் விட்டு வேறு இடத்துக்கு மாறி போகக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து ஆர்டர் சேரும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கீங்களா ப்ரைவேட்டில் இருக்கிறீங்களான்றது விஷயம் இல்லை. உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு சீக்ரெட் ஆர்டர் ஒன்று வரும். அதை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதை செஞ்சு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் பணம் கிடைக்கும். அதே நேரத்தில் சட்ட சிக்கலும் கண்டிப்பாக வரும். இருந்தாலும் சைலண்ட்டாக, ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் இருந்துக்கும் போது உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பெரும்பாலும் குறைச்சிக்கலாம். சுரங்கப்பாதை தயாரிக்கிறது, வெடிகுண்டு தயாரிக்கிறது, வெடி மருந்து தயாரிக்கிறது, அப்புறம் கல் குவாரி வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்து விட்டுரும். பணத்துக்கு எந்த சிக்கலும் வராது. மறுபடியும் சொல்கிறேன், பணத்துக்கு எந்த சிக்கலும் வராது. ஒன்று குடும்ப அளவில் பிரச்சனை வரும்,
இல்லை அப்படின்னா உங்களுக்கு சட்ட ரீதியான சிக்கல் வரும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டிய, உங்கள் கையில் காசு தங்காது எவ்வளோ காசு வந்தாலும். அப்போ காசு போக போகுது அப்படின்னா ஒரு பெரிய பெரிய தொழிலில் இருக்கிறவங்க, கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான தொழில் செய்கிறவங்க கையில் காசு தங்காது அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும். கடன் வாங்கி யாருக்கு கொடுப்பீங்கன்னா மறுபடியும் வேறு யாருக்காவது கொடுப்பீங்க, லஞ்சம் கொடுப்பீங்க, ஏதாவது பிரச்சனையை சரி கட்டுறதுக்கு கொடுப்பீங்க. இப்படியே போய் கடைசியில் ஏன் இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருங்க, நேர்மையாக இருக்க பாருங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பின்னாடி போக போக உங்களுடைய மன அமைதியவே கெடுத்து உங்களை ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நியாயமான நேர்மையான உஷாராக இருந்து தொழில் செஞ்சுக்க பாருங்கள், உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, வெளிநாடு ஓகே சரி, உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, இதிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லணும்னா சிறு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், பலி தெய்வங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போய் பார்த்துக்குங்க. ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. குண்டம் மிதிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்கள் ஊரில் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா தீ மிதி, பூ மிதி அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா அந்த அக்னி சட்டி தூக்குறது, அழகு குத்துறது, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியுமான்னு பாருங்கள். நேரடியாக நீங்கள் அதில் கலந்துக்கிறது வந்து ஒரு பெரிய பரிகாரமாக அமையும். இல்லை ஒரு அம்மன் கோவிலில் போயிட்டு கூழ் ஊற்றுறது, இல்லைன்னா அம்மனுக்கு ஏதாவது வந்து வேல் அடித்து கொடுங்க. அங்கே அம்மன் கோயில் ஏதாவது தேவைப்பட்டால் இரும்பில் ஏதாவது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த கோயிலுக்கு கேட்டு செய்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மக நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில் இதுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் விலகி உங்களுக்கு ஓரளவுக்கான ஒரு நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கையும் கொஞ்சம் ஈஸியாக போகும். மீனத்துக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த குரு பெயர்ச்சியால் நன்மை அடையக்கூடிய பல்வேறு ராசிகளில் இந்த மீனமும் ஒரு முக்கியமான ராசி. நிறைய நன்மைகள் நடக்கும் மீனத்துக்கு. அது மீனத்தில் வந்து லக்னம் விழுந்திருந்தாலும் சரி, ராசி விழுந்திருந்தாலும் சரி, நிறைய நன்மைகள் நடக்கும். என்னென்னங்க நன்மைகள் நடக்கும் அப்படின்னா குடும்பத்தில் கல்யாணம் நடக்குங்க. அது ஒன்று மீனராசியில் இருக்கிற உங்களுக்கே கல்யாணம் நடக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய மூத்த சகோதரன், இளைய சகோதரன் யாருக்காவது கல்யாணம் நடக்கலாம். குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறப்பு இருக்கும். 5ஆம் இடத்துல குரு வந்து நிற்குது, 9ஆம் இடத்தை பார்க்குது, 11ஆம் இடத்தை பார்க்குது, லக்னத்தையே பார்க்குது. அப்போது உங்களுடைய சகோதரனுக்கு ஒருவருக்கு திருமணம் நடக்கணும், அதே போல் உங்கள் சகோதரனுக்கு குழந்தை பிறக்கணும். அப்படிங்கிறது இந்த வருஷத்துலேயே நடந்துடும். ரொம்ப அற்புதமான காலம். உங்களுக்கு ஏதாவது திருமணம் நடக்கணும், திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க, 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க, காதல் காத்துட்ருக்கீங்க, காதல் ஒன் சைடாக போகுது அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாமே வரும். எப்படி வரும்னு பார்ப்போங்களா? ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக போய் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த டைம் அந்த ஒன் சைடு வந்து டபுள் சைடாக மாறிடும். நீங்கள் டபுள் சைடாகவே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் வந்து யாரும் சம்மதம் தெரிவிக்கலை, கொஞ்சம் பிரச்சனையாகவே போகுது அப்படின்னா அந்த டைம் இப்போ மாறப்போகுது. ஏன்னா 7.5 சனியும் நடந்துகிட்ருக்குது. இவ்வளவு நாள் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த 7.5 சனியால் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று, 10ஆவதுக்கு ராகு கேதுவால் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று, நமக்கு காலமும் வந்து சூழ்நிலையும் சரியாக இல்லாததால் வரக்கூடிய சிக்கலும் ஒன்றுமுன்னு எல்லாமே சேர்ந்து உங்களை நெருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். அதை மாற்றுறதுக்கு இந்த குருவால் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ 7.5 சனியோட பிரச்சனையை, தீவிரத்தை, தாக்கத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ திருமணம், காதல் திருமணம் குறிப்பாக, அதுலேயும் குறிப்பாக மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப் வச்சுருக்கிறவங்க, சினிமா வச்சுருக்கிறவங்க, சினிமாவில் நடிக்கிறவங்க, அப்புறம் டிவி சேனலில் நடிக்கிறவங்க, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையாக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஒரு வருஷம் அட்டகாசமாக சூப்பராக போகும். அப்புறம் குழந்தை பிறப்புன்னு சொன்னோம். குழந்தை பிறப்பு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கலாம், அது உங்களுக்காகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்காகவும் இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நாள் கருப்பிடிக்கலை அப்படின்னு இருப்பீங்க, அப்புறம் ஐவிஎஃப் செய்யலான்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க.
அதெல்லாம் எதுவுமே மேட்ச் ஆகலை, எதுவுமே செட் ஆகலைன்னா இந்த முறை செட் ஆகும். தைரியமாக செய்யுங்க. எந்த வித செலவுமே வீண் செலவாக போகாது. எல்லா செலவுக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும், உங்களுக்கு அந்த ரிசல்ட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கும். ஓகே, வேற என்ன, சொத்து வாங்கலாமா? ஆமாங்க, சொத்து வாங்கலாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சொத்து ஏதாவது வாங்குறீங்கன்னா ஒரு பழைய வீட்டை வாங்கி நீங்கள் இடிச்சிட்டு புது வீடாக கட்டுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தாத்தா வழி பூர்வீகமான இடங்களில் ஏதாவது சொத்து இருக்கான்னு பாருங்கள், அங்கேருந்து வாங்க. அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை பண்ணி கொடுக்கும். இல்லை பழைய உங்களுடைய சொத்துக்களே தகராறில் இருக்குது, பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பிரிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஒரு காலமாக இருக்கும். தாயாருடைய உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை. தந்தையாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தந்தையாருக்கு தான் இருக்கிறதே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தொழில் ரீதியாக சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, குருவுடைய பார்வை இல்லை அப்படின்னாலும் கூட தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அங்கே இங்கன்னு ஏதாவது ஒரு சிக்கல் வந்தாலும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகவே உங்களுக்கு தீர்த்து கொண்டு போயிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பண வரவில் பிரச்சனை இல்லை. கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா பெருசாக மாட்டிக்குவீங்க. இல்லை கடன் கட்டாயம் வேணும், வாங்கி தான் ஆகணும்னா சுபகாரியங்களுக்காக கேட்டு வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு இருக்கும், பணமும் கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நாள் உள்ளேயே ஒரு மாதிரி முடங்கி வச்ச மாதிரி தொழில் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ மாறும். உணவு தொழில், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், மீடியா, ஐடி செக்டார், அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவர் இல்லை மருத்துவமனை, ஆயுர்வேதா மருத்துவம், இந்த மாதிரியான ஃபீல்டை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது ரொம்ப அற்புதமான காலம். சூப்பராக போகும். கொஞ்சம் மென்ன பின்ன ஏறி இறங்கினா கூட உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக சுமூகமாக போகும். குழந்தைகள் விஷயத்தில் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அற்புதமான காலமாக இருக்கும். அவங்களும் நல்லா படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. குடும்பம் அவங்களுக்கும் நல்லா போகும். அதனால் குழந்தைகள் பற்றி ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. அரசாங்கத்தை சொல்லணும்னா மீனராசிக்காரங்க இந்த முறை அரசியலில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவி உண்டு. அது அரசியலில் தேர்தலில் தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தேர்தலை தாண்டியும் திடீர்னு சில அவங்களுக்கு பதவிகள் கிடைக்கும், பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும். ரொம்ப மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு ரொம்ப நெருக்கமாகக்கூடிய அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் அவங்களுக்கு ஒரு சேர வாய்ப்பு கொடுக்கும். அதுவும் 2026 அட்டகாசமான ஒரு வருஷம்னே சொல்லணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அரசு அதிகாரிகள், உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருந்தால் கூட அதையும் ஏதோ ஒரு வகையில் கடந்து போவதற்கோ இல்லை இந்த மேலதிகாரியை மடக்கிற அளவுக்கு இல்லை அவரை சரி கட்டுற அளவுக்கு தேவையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது நல்லது கெட்டதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளித்து திறம்பட கையாண்டு அதை மேற்கொண்டு போவதற்கு உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு அமையும். வேலை வாய்ப்பு பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னென்ன வேலையில் இருக்கீங்களோ அங்கேயே இருக்கலாம். மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யாராவது எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த முறை கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது சிவில் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லைனா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் எது எழுதினாலும் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை போலீஸ்க்கான தேர்வு எழுதுறீங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எழுதுறீங்க, இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ரயில்வேக்கு எழுதுங்க, எங்கே எழுதுனாலும் சரி உங்களுக்கு இப்போ அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அப்புறம் ஏஜென்சிலேருந்து எடுக்கிறதுக்காக, இன்டெலிஜென்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம் நடக்கும். அதில் கூட நீங்கள் காம்படேட் பண்ணலாம், அதுவும் கிடைக்கும். யாராவது இப்போ நீட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க அதை பண்ணலாம். பிஜி நீட்டுக்கு ட்ரை பண்ணாலும் அதுவும் கிடைக்கும். மொத்தத்தில் உயர் படிப்பு, கல்வி, வேலைக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இதில் எல்லாத்துலேயுமே சூப்பரான காலம். தைரியமாக தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு ரிசல்ட் 12 மாதத்தில் ரிசல்ட்டே கிடச்சிரும். பெண்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமானா ஆமாம், கவனமாக இருக்கணும். அவங்க அந்த மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மார்பில் கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா மார்பை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏதாவது தோல் சார்ந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குது. கூடவே சேர்த்து பாதங்களில் அடிபடாமல் பார்த்துக்குங்க. பாதங்களில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது நீண்ட காலத்துக்கு பிரச்சனையாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாதம், குதிக்கால், விரல்கள், இந்த காலை ஒட்டி வரக்கூடிய எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சியாட்டிக்கா நரம்பு பிரச்சனை வராமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதோடு சேர்த்து வீடு, மனை, சொத்து அதெல்லாமே எந்த சிக்கலும் இல்லைங்க, பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செய்யலாம். சரி, இதில் நேரம் சரியில்லை,
ஏதாவது பிரச்சனையா நெகட்டிவாக ஏதாவது இருக்குதானா? ஆமாங்க, நெகட்டிவாக கண்டிப்பாக இருக்குதுங்க. நெகட்டிவாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நெகட்டிவில் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கறது, விலங்குகளால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்தப்படுவீங்க. நாய் கடிக்கிறது, இல்லைன்னா கீழே எங்கேயாவது விழுகிறது, உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறது, இந்த மாதிரி நடக்கும். குறிப்பாக தாய்மாமாவுக்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களுக்காக இருக்கலாம், ஏதாவது இருக்குது நடக்கும். இதில் வந்து வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இந்த விஷயத்தை செய்யும். குருவால் வந்து உங்கள் ராசிக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது இந்த வண்டி வாகனம் விபத்து, அப்புறம் வந்து மிருகங்கள், இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கொம்புள்ள மிருகங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாகவே ஒதுங்கி இருங்க. கடல்லெல்லாம் போய் குளிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. இங்கே வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த முறை சூப்பராக நடக்கும். அப்புறம் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆளுங்க கிடைப்பாங்க. அவங்கள வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிங்க. அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வெளி பிரச்சனையாக இருக்கலாம், எதுவானாலும் இங்கே சரி பண்ண முடியும். சில குறிப்பிட்ட தொழில் வகைகளை பார்ப்போம். கல்வித்துறை அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆன்மீகம், கோவில் பூசாரித்தனம் பண்ணுறது, கதா காலட்சேபம் பண்ணுறது, மேடையேறி போய் ஆன்மீக சொற்பொழிவாற்றுவங்க, இவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிதித்துறையில் இருக்கிறவங்க, ஃபைனான்ஸு, பேங்கிங், இன்சூரன்ஸ், இந்த 3ஐயும் சேர்ந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். வெளியே எங்கேயாவது வேறு பக்கம் மாறி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உடனடியாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி தூதரகத்தில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் அரசியல்வாதிகள் கூட வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க, ஒரு விஷயத்தை போய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக போகிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாவே கிடைக்கும். எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான நல்ல காலம்தான். சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னாலும் நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அது அவ்வளோ பெருசாக உங்களை வந்து பாதிக்காது. உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறும் வகையில் தான் இருக்கும். நேவியில் வேலை செய்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, அப்புறம் வந்து கடலில் மூழ்கி ஏதாவது செய்கிறவங்க, கடல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்க, அந்த சங்கு இல்லைன்னா மீன், கருவாடு இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். மீனை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து பார்சல் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயில் சம்பந்தமான சிற்பி, அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க, அப்புறம் வந்து கோயில் கட்டுமானத்தில் வாஸ்து பார்க்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருக்காவது மீனராசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலம். திடீர்னு ஆர்டர் வரும். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகக்கூடிய புரோகிதர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நல்ல காரியத்துக்கு பூஜை செய்கிறவங்களுக்கும் இது நல்லா இருக்கும். வீட்டில் போயிட்டு ஹோமம் வளர்த்து புரோகிதம் பண்ணி தர்றவங்களுக்கும் இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அது மீனராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் தென்னை மரம், வெற்றிலை வியாபாரம், அப்புறம் எலுமிச்சம்பழம், மஞ்சள், கரும்பு, வாழை, நெல், இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு வியாபாரம் செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, ஏற்றுமதி செய்கிறவங்க, வியாபாரிகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருஷம் அடுத்து வரக்கூடிய 12 மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில சிக்கல்கள் வரலாம், போகலாம். அதெல்லாம் தெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தீர்த்துக்க முடியும். உங்களுக்கு தெய்வம் எதை பிடிக்கலான்னா, ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய இல்லைன்னா நீர்நிலைகள் ஓரத்தில், ஆறு, குளம், ஏரி, குட்டை, கடல், இந்த மாதிரி எங்கேயோ ஒன்று அதோடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரக்கூடிய நாள் வந்து ரேவதி நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் கூடி வரக்கூடிய ஒரு நாள் இல்லை. இது ரெண்டுமே சேரணும், ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து கோயிலில் போயிட்டு நீங்கள் அது உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய நன்றியை எப்படி வேணாலும் தெரிவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து உங்கள் வாழ்வு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும்.